ஸோ திஸ் இஸ் கிஷோர் அண்ட் வெல்கம் பேக் டு கிஷோர் லைட்டிக்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் பேசிக்காக இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ட்ரெடிஷ்னல் ரேக்குக்கும் ஏஜென்டிக் ரேக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெடிஷ்னல் ரேக்னா அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏன் நம்ம ஏஜென்டிக் ரேக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜென்டிக் ரேக்கை டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ சொன்னோம் இதுதான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே இருக்கும் போது. ஸோ ப்ராக்டிக்கல் பார்ட்டை நான் காமிச்சிருப்பேன். ஸோ லெட்ஸ் கெட் இட். ஸோ எஸ் கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் பேசிக்காக என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா ட்ரெடிஷ்னல் ரேக் விசஸ் ஏஜென்டிக் ரேக். ஸோ தமிழில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கு தான் நம்ம மெயின் டிஃப்ரென்ஸே பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோவில் ட்ரெடிஷ்னல் ரேக் விசஸ் ஏஜென்டிக் ரேக். ஸோ இதுதான் நம்ம மெயின் ஏஜெண்டாவே. ஓகேங்களா? ஸோ இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெடிஷ்னல் ரேக்னா என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்துருவோம். ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் ரேக்கில் இருக்க டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஏஜென்டிக் ரேக்கை பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போகிறேன் கைஸ். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கதையை வச்சு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறேன். ஸோ நம்ம ஏற்கனவே இந்த போன ட்ராக் விசஸ் ஃபைன் டியூனிங் விசஸ் ஸோ இந்த வீடியோ பாருங்கள். ஸோ இங்கே இருக்கும் இந்த வீடியோ. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் என்னென்ன, ட்ராக்னா என்ன, ஃபைன் டியூனிங் என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்த்துப்போம். அதில் ஒரு கதையை வச்சு பார்த்துருப்போமா? ஸோ அந்த கதையை தான் இங்கேயும் நான் எடுத்துகிட்டு வர போகிறேன். ஓகேங்களா? ஸோ பேசிக்காக ஸோ ரேக்னா என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரேக்னா ரிட்ரைவல் ஆகுமெண்டட் ஜென்ரேஷன். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ ரிட்ரைவல் ஆகுமெண்டட் ஜென்ரேஷன். ஓகேங்களா? ஸோ ரிட்ரைவல் ஆகுமெண்டட் ஜென்ரேஷன். ஓகேங்களா? ஸோ பேசிக்காக இதுதான் ரேக்னா. ஸோ ரேகை கொஞ்சம் அப்புறமா வச்சுட்டு இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு டாபிக் பற்றி பேசணும். அதுக்கு பேர் தான் எல்எல்எம். ஓகேங்களா? ஸோ பேசிக்காக ஒரு இன்புட் கொடுப்போம். இன்புட்டு ஒரு எல்எல்எம் கிட்ட கொடுக்குறோம். ஸோ இந்த எல்எல்எம்னா என்னன்னா லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் தான் கேஸ், வேற ஒன்றுமே இல்லை. எல்எல்எம்னா அது ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் தான். ஸோ நான் இங்கே கூட எழுதிடுறேன். ஸோ எல்எல்எம்னா என்ன? ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். ஓகேங்களா? ஸோ எல்எல்எம்னா ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் தான். ஸோ அது எல்எல்எம் வந்து இன்டர்நெட்ல இருக்க வைட் டேட்டா வச்சு ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. பில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாஸ் வச்சு ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. இன்டர்நெட் டேட்டாஸ் வச்சு ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுகிட்ட நீங்க இன்புட் கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு அவுட்புட் கண்டிப்பா கொடுக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா ஒரு ஜென்ஏ அப்ளிகேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு ஜென்ஏ அப்ளிகேஷன். இது ஒரு சேட் பாட்டா கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது நான் இங்கே எல்லாமே நான் எது சொல்றேன், ஜிபிடி, ஸோ சாட் ஜிபிடி சொல்லலாம், கிளாட் சொல்லலாம், எது வேணா சொல்லலாம் கைஸ். ஸோ அதாவது ஒரு இன்புட் கொடுக்குறீங்க, அந்த இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதுக்கிட்டே போயிட்டு கிஷோர் ரெடிக்ஸ்னு ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கம்பெனிக்கு ஒரு ப்ரைவசி பாலிசிஸ் இருக்கும், லீவ் பாலிசிஸ் இருக்கும், ஹச்ஆர் பாலிசிஸ் இருக்கும், கேப் பாலிசிஸ்ன்னு ஒரு கம்பெனி தனி பாலிசிஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த எல்எல்எம்கிட்ட போயிட்டு அதெல்லாம் கேட்டிங்கன்னா அந்த எல்எல்எம்க்கு அதுக்கு தெரியவே தெரியாது. ஓகேங்களா? ஸோ இதுக்காக தான் இப்போ இந்த எல்எல்எம்க்கு அதுக்கு தெரியாதா? ஸோ இப்போ இந்த எல்எல்எம்க்கு நான் இந்த நார்மலா இருக்க எல்எல்எம் ரோபோட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ சொல்லி பேசிடுவேன். ஸோ இந்த நார்மலா இருக்க எல்எல்எம், ஸோ இருங்க, ஓகே. ஸோ இந்த நார்மலா இருக்க எல்எல்எம் ஒரு ரோபோட் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோல பேசியிருப்பேன். ஸோ இந்த எல்எல்எம் இந்த ரோபோட்டுக்கு ஒரு நாலேஜ் கட் ஆஃப், ஒரு குறிப்பிட்ட அறிவு மட்டும்தான் இருக்கு. ஓகேங்களா? குறிப்பிட்ட அறிவுனா அது நாலேஜ் கட் ஆஃப் தான். ஸோ நாலேஜ் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அறிவு தான் இருக்கு. ஸோ சாட் ஜிபிடியோட நாலேஜ் கட் ஆஃப் வந்து என்னன்னா ஆகஸ்ட் 31, 2025 தான் அந்த நாலேஜ் கட் ஆஃப். அதுக்கு முன்னாடி இருக்கிற வரையும் எல்லாமே அந்த ரோபோட்டுக்கு தெரியும். அதுக்கு அதுக்கு அப்புறமா எதுவுமே அந்த ரோபோட்டுக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிறவரை அந்த ரோபோட்டுக்கு நல்லாவே தெரியும். நீங்க என்ன கேட்டாலும் அந்த ரோபோட் பண்ணி கொடுக்கும், நீங்க என்ன கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லும். ஸோ அந்த ரோபோட்டுக்கு ஒரே ஒரு பவர் மட்டும் தான் இருக்கு. ஆகஸ்ட் 31 முன்னாடி இருக்கிறவரையும் எல்லாமே அந்த ரோபோட்டுக்கு தெரியும். ஓகே. ஸோ ஆனா கிஷோர் ரெடிக்ஸ்ன்ற கம்பெனி செப்டம்பர்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். ஸோ அது ஒரு பெரிய கம்பெனி. ஸோ அதுல ஒரு பாலிசிஸ் இருக்கும். ஆனா அந்த குறிப்பிட்ட பாலிசிஸ் இந்த பிரைவேட் கம்பெனிக்குள்ள தான் இருக்கும். ஸோ இப்போ அந்த ரோபோட்டுக்கு நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீச்சர் ஆட் பண்றேன். அதுதான் ரோபோட்டுக்கு ஒரு புக் பேக் பேக் கொடுக்குறேன். அந்த பேக் பேக்ல புக்ஸ் வச்சுக்கலாம் நீ அப்படின்னு சொல்லி ஒரு பேக் பேக் கொடுக்குறேன். ஸோ ரோபோட் இருக்கு, இந்த ரோபோட்டுக்கு நான் ஒரு பேக் பேக் கொடுக்குறேன்.
ஓகேங்களா? ஸோ இந்த பேக் பேக் பத்தி நான் பேசுறேன். ஸோ இந்த பேக் பேக்ல நெறைய புக்ஸ் இருக்கும். ஸோ இந்த பேக் பேக்ல அந்த கம்பெனிக்கு என்ன தேவை? அந்த கம்பெனிக்குள்ள இருக்க பிரைவசி பாலிசிஸ்க்கு ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் இருக்கும். அது ஒரு புக்கா இருக்கும். ஸோ இந்த பேக் பேக்குள்ள நெறைய புக்ஸ் இருக்கும். அந்த புக்ஸ் வந்து ஹெச்ஆர் பாலிசி இருக்கும். அதுக்கப்புறம் லீவ் பாலிசி இருக்கும். லீவ் பாலிசி இருக்கும். அப்புறம் என்னது? லீகல் பாலிசிஸ் இருக்கும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாரி அந்த ரோபோட்டுக்கு இப்ப அந்த ரோபோட் தான் நான் வச்சிருக்கேன். அதே ரோபோட் தான். அந்த ரோபோட்டுக்கு நான் ஒரு பேக் பேக் மாட்டி விட்டுருக்கிறேன். அந்த பேக் பேக்ல இந்த நெறைய புக்ஸ்லாம் இருக்கு. இந்த ஹெச்ஆர் பாலிசி புக் இருக்கு. லீவ் பாலிசி புக் இருக்கு. லீகல் பாலிசி புக் இருக்கு. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பாலிசி புக்லாம் இந்த மாரி நெறைய இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரோபோட் கிட்ட நான் ஏதோ ஒரு கேள்வி கேட்டேன்னா, ஸோ அந்த ரோபோட் வந்து தன்னோட பேக் பேக்ல இருக்க அந்த பேக் பேக்ல இருக்க ஏதோ ஒரு இப்ப நான் ஹெச்ஆர் பாலிசியோட சம் கொஸ்டின்ஸ் கேட்கறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அந்த பேக் பேக்ல இருக்க ஹெச்ஆர் பாலிசியோட புக் எடுத்து படிச்சு நமக்கு ஒரு ஆன்சர் குடுக்கும். ஓகேங்களா? ஸோ பேசிக்கா ஒரு கதையா சொல்லணும்னா இதான் ரேக். ஸோ ரோபோட் இருக்கு. அந்த ரோபோட்டுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் இருக்கு. அந்த எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் தான் அந்த பேக் பேக். அந்த பேக் பேக்ல நெறைய புக்ஸ் இருக்கு. அந்த புக்ஸ் நீங்க தான் முடிவு பண்ண போறீங்க. ஸோ அந்த புக்ஸ் எத வச்சுனா நீங்க எத பத்திலாம் கேட்க போறீங்களோ, அந்த எல்லாத்துக்கும் அந்த புக்ஸ் அந்த பேக் பேக்ல இருக்கு. அந்த நீங்க என்ன கொஸ்டின் கேட்டீங்களோ, அந்த பேக் பேக் கொஸ்டின் எடுத்து அது நமக்கு தேடி குடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கதையா உங்களுக்கு கண்டிப்பா இந்த ரேக் புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இந்த ரேக்குக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸோ இந்த இதெல்லாம் இருக்குல்ல, இந்த டேட்டாஸ் பிடிஎஃப் புக்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ இந்த புக்ஸ பத்தி கொஞ்சம் பேசுவோமா? ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன நடக்கும்? இந்த பேக்ல அது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்ப்போம். இந்த ரோபோட் இப்போ அந்த எல்எல்எம் வந்து இந்த பேக் பேக் வச்சு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த வீடியோல பார்ப்போம். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ்ல பார்ப்போமா? ஸோ இதுதான் இந்த புக்ஸ். இந்த புக்ஸ்லாம் பிடிஎஃப்பா இருக்கலாம். ஸோ HTML டாக்குமெண்ட்டா கூட இருக்கலாம். டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டா கூட இருக்கலாம். என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ இப்போ இந்த புக்ஸ வந்து ஃபர்ஸ்ட்டு பிரிச்சோம். சின்ன சின்ன சின்னதா பிரிச்சோம். சங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு சங்க் பண்ணோம். சங்க் பண்ணிடணும். சங்க்னா சின்ன சின்ன பார்ட்ஸா பிரிக்கிறது. ஓகேங்களா? 1000 பேஜஸ் இருக்குன்னா சின்ன சின்ன பார்ட்டா பிரிச்சிரும். ஓகேங்களா? ஸோ 1000 பார்ட்டா பிரிச்சு, அதுக்கப்புறமா ஸோ அதுக்கப்புறம் கேரக்டர் அந்த இதுல தான் சங்கிங் எத்தன சைஸ்ல வரணும் சங்கிங் சங்க் இஸ் ஈக்குவல் டூ 1000 அப்படின்னு சொல்லி குடுப்பாங்க. ஸோ 1000 வாட் அது அந்த 1000ன்றது டோக்கன்ஸ் குறிக்கிறது. ஓகேங்களா? சங்க் ஓவர்லேப் அப்படின்னு சொல்லிட்டு குடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் இந்த ரெக்கர்சிவ் கேரக்டர் குடுப்பாங்க. லாங்சைன் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஸோ சங்க் ஓவர்லேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அதுக்கு வந்து 200 அப்படின்னு சொல்லிட்டு குடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நடக்கும். ஸோ இதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் இருக்கு. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப் எம்படிங். எம்படிங்ன்ட்டு ஒரு ஸ்டெப் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த எம்படிங் வந்து என்னன்னா, டெக்ஸ்ட் டூ வெக்டார்ஸ். ஸோ டெக்ஸ்ட்ட வந்து வெக்டார்ஸா கன்வெர்ட் பண்ணி வச்சிரும். ஸோ ஏன் வெக்டார்ஸா கன்வெர்ட் பண்றோம் கிஷோர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ நார்மலா மெஷின் லேர்னிங் மாடலுக்கு நம்பர்ஸ் மட்டும் தான் புரியும். ஸோ ஓடிப்போ. ஸோ நார்மலா மிஷின் லேர்னிங் மாடல்ஸுக்கு நம்பர்ஸ் அதாவது நார்மலா நீங்க 10th 12த்லயே படிச்சிருப்பீங்க. பேசிக்கா மேத்ஸ் கம்ப்யூட்டர் எடுத்தீங்கன்னா. ஸோ கம்ப்யூட்டர் வில் நோ ஒன்லி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஸோ தட் ஒன்லி வி ஆர் கன்வெர்ட்டிங் த டெக்ஸ்ட் டு வெக்டர்ஸ். வெக்டர்ஸ்னா ஒண்ணுமே இல்ல கைஸ் நம்பர்ஸ். வெக்டர்ஸ்னா ஒண்ணுமே இல்ல. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ இத பத்தி நான் பேசிக்கிட்டே இருப்பேன். ஸோ வீடியோ லாங்கா வேணாம். ஸோ வெக்டார்ஸ் எம்பெடிங்ஸா கன்வெர்ட் ஆகும். ஸோ இதுல வந்து நீங்க அகைன் பிளஸ் எம்பெடிங் மாடல் யூஸ் பண்ணலாம். ஓப்பன் ஏஐ எம்பெடிங் மாடல் யூஸ் பண்ணலாம். என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சங்கா இருக்கு. சங்க் வந்து பிரிச்சு பிரிச்சா வச்சிருக்கோம். அந்த சங்க நான் வெக்டார்ஸா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வெக்டார்ஸா கன்வெர்ட் பண்ணா நான் கையே வச்சுக்க போறேன். ஸோ கண்டிப்பா இல்ல. ஸோ அதுக்காக நான் இந்த வெக்டார் ஸ்டோர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் கொண்டு வரேன். ஸோ ஓகேங்களா? வெக்டார் டிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வரும். ஸோ இந்த வெக்டார் டிபி வந்து வெக்டர்ஸ ஸ்டோர் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த வெக்டார் டிபி வெறும் வெக்டர்ஸ ஸ்டோர் பண்ணும். ஓகே ஃபைன். ஸோ இதுல வெக்டார் டிபில ஒரு எக்ஸாம்பிள் சொல்லு கிஷோர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபையாஸ். ஸோ இது வந்து ஃபேஸ்புக் மாடல் ஃபேஸ்புக் கம்பெனி கொண்டு வந்தது. ஸோ குரோமா டிபி இதெல்லாம் ஒரு லோக்கலா ஸ்டோர் பண்ணிக்கிற ஒரு வெக்டார் ஸ்டோர். ஓகேங்களா? வெக்டார் ஸ்டோர், வெக்டார் டிபி எது வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ கிளவுட்ல ஸ்டோர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபைன்கான் கிளவுட்லயும் ஸ்டோர் பண்ணலாம். ஃபைன்கான், வேவ்லெட் அப்புறம் இன்னும் நிறைய இருக்கு. லைக் மாங்கோ டிபி ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இதில் தான் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு புக் இருக்கு. அந்த புக்கு ஃபர்ஸ்ட் என்ன அந்த புக் என்னன்னா வச்சுக்கலாம். நீங்க அந்த புக் வந்து கலரிங் புக்கா கூட இருக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பிடிஎஃப், HTML என்ன வேணா இருக்கலாம். பிடிஎஃப் இருக்கலாம், HTML டாக்குமெண்டா இருக்கலாம், டெக்ஸ்ட் ஃபைலா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அதை வந்து பிரிச்சுக்கிறேன் நான். ஃபர்ஸ்ட் சின்ன சின்ன பார்ட்டா பிரிச்சு, அதுக்கப்புறம் எம்பெடிங்ஸா கனெக்ட் பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு வெக்டர் டிபி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதுவரையும் உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். ஸோ ஓகே ஃபைன். ஸோ இப்போ நான் தான் யூசர். ஸோ கன்சிடர் திஸ் ஆஸ் எ யூசர். இது யூசர். யூசர் வந்து கண்டிப்பா ஒரு கொரி குடுப்பாங்க.
ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வெக்டார் டிபி தான் நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. ஸோ அந்த வெக்டார் டிபி தான் இது. ஓகேங்களா? வெக்டார் டிபி. ஸோ இங்க எல்எல்எம்ஸ் இருக்கு. ஸோ இந்த எல்எல்எம் தான் ஜிபிடி. நீங்க எது வேணாலும் அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஜிபிடி அஸ்யூம் பண்ணிக்கலாம். எனக்கு கிளாட் தான் பிடிக்கும்னு சொன்னா, ஓகே கிளாட். ஸோ பெர்ப்ளெக்ஸிட்டி யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ஏஐ யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் யூசர் வந்து ஒரு கொரி குடுக்குறாரு. இந்த வெக்டார் ஸ்டுடியோ பேஸ்ல நான் வந்து என்ன ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன்னா, நம்ம யூடியூப் வீடியோஸ் இருக்குல்ல, ஓகேங்களா? ஸோ நம்ம யூடியூப் வீடியோஸோட டிரான்ஸ்கிரிப்ட நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ டிரான்ஸ்கிரிப்ட்னா வேற ஒண்ணுமே இல்ல கைஸ். நான் பேசுனத டெக்ஸ்ட்டா கன்வெர்ட் பண்ணி, அந்த டெக்ஸ்ட்டா கன்வெர்ட் பண்ணி, அந்த டெக்ஸ்ட்ட வெக்டர்ஸா கன்வெர்ட் பண்ணி, இந்த வெக்டர் டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து வாட் இஸ் ராக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்புட் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து இங்க போகும். ஸோ இங்க போயிட்டு ஒரு கன்டெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சிமிலாரிட்டி செட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம கொரி வந்து வெக்டர் டேட்டாபேஸ்க்குள்ள போகும். அந்த வெக்டர் டேட்டாபேஸ்ல சிமிலாரிட்டி செட்ஸ், செமண்டிக் செட்ஸ், கொசைன் சிமிலாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய நடந்து சிமிலாரிட்டி செட்ஸ் நடந்து ஒரு கன்டெக்ஸ்ட் மட்டும் வெளியே வரும். ஒரு கன்டெக்ஸ்ட் மட்டும் வெளியே வரும். அந்த கன்டெக்ஸ்ட் வந்து எல்எல்எம்குள்ள போகும். ஸோ நம்ம கொடுக்குற ப்ராம்ப்டும் ப்ராம்ப்ட்னா ஒண்ணுமே இல்ல. நீங்க என்னவா ஆக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராம்ப்ட் பத்தி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ மறக்காம போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ ப்ராம்ப்ட்டும் இந்த கன்டெக்ஸ்டும் உள்ள போயிட்டு நமக்கு ஒரு ஒரு பெஸ்ட் அக்யூரஸியான ஆன்சர் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது இந்த ரேகோட மெயின் பேக்ரவுண்ட் ஆர்கிடெக்சர். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரிட்ரைவர்னு சொல்லுவாங்க. ஸோ ரிட்ரைவர் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த ரிட்ரைவர்னா ஒண்ணுமே இல்லை கைஸ், சிமிலாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கொஸ்டின் சிமிலாரிட்டி ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு ஸோ இதுக்கும் சிமிலரா இருந்துச்சுன்னா ஸோ இதை பத்தி நான் பேசணும், அதிகமா பேசணும் அப்படின்னா மேக்ஸ் பத்தி நிறைய போகும். சாப்பிடணும். ரிட்ரைவர்ன்றது ஒரு ரிட்ரைவ் பண்றது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த ரிட்ரைவர் மூலியமா நமக்கு ஒரு கண்டெக்ஸ்ட் மட்டும் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த அந்த கொஸ்டினுக்கு ஈக்குவலான கண்டெக்ஸ்ட் கிடைக்கும். ஓகேங்களா? இந்த கொஸ்டினுக்கு ஈக்குவலான கண்டெக்ஸ்ட் இருக்கு. அந்த கண்டெக்ஸ்ட் வந்து எல்எல்எம் குள்ள போகும். இந்த எல்எல்எம் நமக்கு ஒரு அவுட்புட் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பேசிக்கா ஆப்பன் ஆகிற ரேக். ஓகேங்களா? ஓகே ஃபைன். ஸோ இப்போ நான் தெளிவா வரைஞ்சிக்கலாமா? ஓகே. ஸோ நான் யூசர்னு எழுதிடுறேன். ஸோ ஒரு கொரி கொடுக்குறாரு. அவங்க எல்எல்எம் குள்ள போகுது. ஸோ இந்த வெக்டார் டிபி வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து டிபி1. இது வந்து என்னோட வீடியோ, பெரிய வீடியோக்காக. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு வந்து அவுட்புட் வருது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க போகும். அதுக்கப்புறம் கன்டெக்ஸ்ட் வரும். ஓகே. கன்டெக்ஸ்ட் வரும். நமக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஓகே. இதுதான் பேக். புரிஞ்சுதா? ரேக் புரிஞ்சுதா? ஓகே ஃபைன். ஸோ ரேக்கோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஓகே ஃபைன். ஸோ இப்போ என்கிட்ட இன்னொரு டிபி இருக்கு. ஸோ நான் யூடியூப் வீடியோஸ் மட்டுமா போடுறேன். ஸோ நான் ஷார்ட்ஸும் போடுறேன்ல. ஸோ அப்ப ஷார்ட்ஸுக்கு ஒரு டிபி வச்சிருக்கேன். ஷார்ட்ஸ் டிபி2ன்னு வச்சுட்டு இது ஷார்ட்ஸுக்கான டிபி. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு டிபி நான் ஷார்ட்ஸ் மட்டுமா போடுறேன், நான் போஸ்டர் போடுறேன், ரீல்ஸ் போடுறேன். ஓகேங்களா? ஸோ ரீல்ஸ். ஓகே. டிபி3 ரீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இது வச்சுக்கிறேன். ஓகேங்களா? மொத்தம் என்கிட்ட 3 டிபி இருக்கு. ஸோ இப்போ நான் ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டேன்னா எல்லா டிபிக்கும் போயிட்டு எல்லா டிபிலையும் எனக்கு வந்து கண்டெக்ஸ்ட் கிடைக்கும். அப்ப எனக்கு வந்து ஒரு அக்யூரஸியான ஆன்சர் கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாவது இது. ஸோ நான் வந்து இங்க எல்எல்எம் ஒன் டைம் தான் யூஸ் பண்றேன். எல்எல்எம் வந்து எவ்வளவு பெரிய மோடல், எல்எல்எம்கிட்ட எவ்வளவு பெரிய நாலேஜ் இருக்கு, அவ்வளவு நாலேஜ் இருக்கு. நம்ம வந்து அது சிங்கிள் சம்மரைசேஷனுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது ஒரு செகண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். ஓகேங்களா? ஸோ இங்க நம்ம எல்எல்எம் எதுக்கு யூஸ் பண்றோம்? சம்மரைசேஷனுக்காக தான் யூஸ் பண்றோம். லைக் இல்ல சம்மரைசேஷனுக்காக மட்டும்தான். லைக் அங்க கொடுக்குற கண்டெக்ட் அதுலயே ஆன்சர் இருக்கு. அந்த ஆன்சரை கொஞ்சம் எலாபரேட்டா பண்ணி ஒரு சம்மரைஸ் பண்ணி நமக்கு ஒரு சின்ன கன்சைஸா ஆன்சர் கிடைக்கிறதுக்காக கூட்டு போறோம். ஓகேங்களா? இங்கே எல்எல்எம் அந்த எல்லாமே யூஸ் பண்றோம். ஆனா பேசிக்கா நம்ம அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ எல்எல்எம்ன்றது ஒரு பிரெயின், அது ஒரு கோர், எவ்வளவு பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி ஆர்கிடெக்சர் வச்சு அதுக்கு எவ்வளவு டேட்டாஸ் வச்சு ட்ரெயின் பண்ணி ஸோ இவ்வளவு பண்ணியிருக்காங்க. அதை நம்ம ஒரு டைம் யூஸ் பண்றது அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இந்த மாதிரி நிறைய டேட்டாபேஸ், நிறைய டூல்ஸ் எங்க எதுக்கு போகணும் அப்படின்றது தெரியாது. ஸோ இது செகண்ட் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இதுக்காக நான் வந்து இப்போ புதுசா இன்னொரு டைம் கொண்டு வரேன், ஏஜென்டிக் ரேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேக கொண்டு வரேன். ஸோ இந்த ஏஜென்டிக் ரேக்னா என்ன? ஸோ இப்போ இந்த இதுக்கு நடுவுல ஃபர்ஸ்ட் நான் ஒரு ரோபோட் வைக்கிறேன். ஸோ இது ஒரு ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு ஏஜென்ட். ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஏஜென்ட். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு ஏஜென்ட் வச்சுட்டேன். ஸோ இப்போ நான் கொஸ்டின் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் கொஸ்டின் கேட்கறேன்னு வச்சுக்கோ, கேன் ஏ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ கேன் ஏ இது வந்து ஒரு டெஸ்டிங் டூலுக்காக ஒரு ஏ. ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த கொஸ்டின் கேட்டேன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஏஜென்ட் கிட்ட போகும். இந்த ஏஜென்ட்டுக்கு இப்போ இந்த ஏ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இந்த ஏஜென்ட்டை நான் இந்த டூல்ஸ் கூடயும் கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன், இந்த டூல்ஸ் கூடயும் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன், இந்த டூல்ஸ் கூடயும் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன்.
ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ஏஜென்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன் கைஸ். அந்த ஏஜென்ட்க்கு நான் எல்லா டூல்ஸோட ஆக்சஸ் குடுத்துருக்கேன். இப்போ அந்த ஏஜென்ட்க்கு DB1ல வீடியோஸ் தான் இருக்கு. DB2ல ஷார்ட்ஸ் தான் இருக்கு. DB3ல ரீல்ஸ் கன்டென்ட் தான் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு இந்த DBக்கு தெரியும். சாரி அந்த ஏஜென்ட்க்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டேன்னா, கேன் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டேன்னா, ஸோ டைரக்ட்டா வந்து இப்போ அந்த ஏஜென்ட் கிட்ட போகும். அந்த ஏஜென்ட்க்கு தெரியும்ல, இந்த கொஸ்டின் நான் எங்க கொண்டு போணும், இந்த கொஸ்டினுக்கு ரவுட் எங்க ரவுட்டிங் கொண்டு போணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த கொஸ்டினுக்கு வந்து டைரக்ட்டா ஸோ இப்போ நான் கென்ஏன்றது ஷார்ட்ஸ் கண்டென்ட்ன்றது நான் இந்த செகண்ட் டிபிக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஜென்ட்டுக்கு தெரியும். அந்த ஏஜென்ட் இங்க கொண்டு போயிட்டு ஸோ இப்போ இந்த DB2ல இந்த கண்டென்ட் இருக்கும். அந்த DB2ல இருந்து மட்டும் அந்த கண்டென்ட்டோட கண்டெக்ஸ்ட் வந்து LLM-க்குள்ள போகும். அந்த LLM நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஆனா இப்போ ஓகே கிஷோர், இங்கேயும் நம்ம LLM சம்மரைஸ் அதுதான் கிடையாது. ஸோ இங்க நம்ம LLM ஸோ ஏஜென்டோட பிரெயின், ஏஜென்டோட கோர் ஆர்கிடெக்சரே என்னது? ஏஜென்ட் LLM இல்லாம ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ நம்ம LLM யூஸ் பண்ணியாச்சு. நம்ம கரெக்டான இடத்துக்கும் போயாச்சுல. ஸோ ஏஜென்டிக் ரேக்னா இதுதான் பேசிக்கா. ஸோ ஏஜென்டிக் ரேக்னா ஒண்ணுமே இல்லை கைஸ். ஸோ ரேக் இருக்கு. ஒரு ஏஜென்ட் கிரியேட் பண்றோம். அந்த ஏஜென்ட்டுக்கு எல்லா டூல்ஸோட கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இங்க இன்னொரு கேள்வி கூட வரலாம். ஸோ இங்க நான் வந்து டிபி மட்டும் தான் வச்சுக்கணுமா? ஸோ அதெல்லாம் கிடையாது. நீங்க எது வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இங்க API டூல் கூட வச்சுக்கலாம். இங்க வந்து நீங்க வந்து ஒரு டூல் கனெக்ட் பண்ணி கூட வச்சுக்கலாம். உங்க டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்ணி எது வேணாலும் வச்சுக்கலாம் கைஸ். எது வேணாலும் இருக்கலாம். அப்புறம் இந்த ஏஜென்ட்க்கு எல்லா டூல்ஸோட ஆக்சஸ் இருக்கணும். ஸோ எல்லாமே அந்த ஏஜென்ட் பார்ட்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்கோம். இப்போ நீங்க ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா, ஸோ இப்போ ரேக் விசஸ் ஃபைன் டியூனிங் விசஸ் சம்திங் கேட்டனா, ஸோ இது வந்து ஒரு வீடியோ கண்டென்ட் இந்த டிரான்ஸ்கிரிப்ட் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஜென்ட்டுக்கு தெரியும். அந்த ஏஜென்ட் எங்க ரவுட்டிங் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஜென்ட்டுக்கு தெரியும். DB1க்குள்ள போவோம். DB1ல இருந்து ஒரு கண்டெக்ஸ்ட் வரும். அந்த கண்டெக்ஸ்ட் வந்து அவுட்புட் LLM-க்குள்ள போயிட்டு ஒரு பெட்டர் அக்யூரேசியான 100% அக்யூரஸியான ஆன்சர் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த ஏஜென்டிக் ரேக் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம ப்ராக்டிக்கல் பார்ட்டோட ஏஜென்டிக் ரேக்கோட ப்ராக்டிக்கல் பார்ட்டும் நம்ம பார்ப்போம். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இதுதான் இந்த ரேக் ட்ரெடிஷனல் ரேக்குக்கும் ஏஜென்டிக் ரேக்குக்கும் இருக்க டிஃபரன்ஸ். ஸோ அதோட அட்வான்டேஜ் நான் சொன்ன மாதிரி ட்ரெடிஷனல் ரேக்கோட டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம். அதுல இருந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக நம்ம கண்டிப்பா ஒரு ஏஜென்டிக் ரேக் கொண்டு வந்தோம். ஸோ அசப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஸோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க கைஸ். ஸோ this is Kishore signing up from the Kishore Ladies. Tata, bye bye.